நாள் அக்டோபர் 31, நேரம் 7 மணி அமெரிக்காவில். ஆனால் பார்த்தீங்களா 4 மணி மாதிரி தெரியுது. எவ்வளோ டெம்பரேச்சர்னு பார்த்தீங்கன்னா வெறும் 7 தான், 7 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. காலை வெளியே வச்சோம் அப்படின்னா குளிருது. ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே ஹை ஸ்கூல் பிள்ளைகளுக்கெல்லாம் காலையில் 6:45க்கெலாம் வந்து பஸ்ஸு வந்துடும். எல்லோரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. ஹை ஸ்கூல் அப்படின்னா 9 to 12 தான் இங்கே ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ் வந்துருச்சு. பஸ் வந்து பார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பின்னாடி இருக்க வெஹிக்கிள்லாம் வந்து ஸ்டாப் ஆயிடணும். ஜஸ்ட்டு அந்த மொமெண்ட் வந்து உலகமே ஸ்டாப் ஆன மாதிரி தான். ஏன்னா இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து அவ்வளோ சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். வந்து பஸ் நின்னதும் வந்து இந்த மாதிரி வந்து லைட்டு பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஸ்டாப் சிக்னல் போட்டுருவாங்க. போட்ட அடுத்த செகண்டே வந்து பின்னாடி வர எல்லா பஸ்ஸும் எல்லா காரும் ஸ்டாப் ஆயிடணும். எல்லோரும் 5 to 10 minutes ஆனாலும் எல்லோரும் ஏறி இந்த வண்டி எடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டாப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பிளிங்கிங் லைட்டையும் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் மற்ற வெஹிக்கிளை வந்து அவங்க வந்து எடுக்கணும். அதுதான் இங்கே ரூல்ஸ். கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது மாதிரி நம்ம ஊரில் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஊரில் ஹை ஸ்கூல் சேர்க்கணும் அப்படின்னா, ஸ்கூல் அப்படின்னாலே அமெரிக்காவில் வந்து ஃப்ரீ தான். ஆனால் வந்து என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் அட்மிஷன் போடணும் அப்படின்னா வந்து வித்தின் 3 கிலோமீட்டரில் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஸ்கூலில் அட்மிஷன் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து பஸ் எப்படி ஃப்ரீயாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டருக்கு மேலே அதிகமாக இருந்தால் தாங்க நம்ம ஊரில் காசு கேட்பாங்க. ஆனால் இந்த ஊரில் அதிகமாக இருந்தால் ஃப்ரீ. கம்மியாக இருந்தால் 2.5 கிலோமீட்டருக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரீ, காசு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எவ்வளோ பே பண்ணணும்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அரௌண்ட் அதுவே வந்து ஒரு 80,000-85,000 வந்துடும். நம்ம ஊரில் கட்டுற ஸ்கூல் ஃபீஸுக்கு சமமாயிரும். அந்த மாதிரி பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இங்கே எல்லோரும் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஏறிட்டாங்க. ஏறினதுக்கப்புறம் அவங்களும் லைட்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வண்டி கிளம்பிருச்சு. டட்டா. அதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து ஸ்கூல் மட்டும்தான் ஃப்ரீன்னு நினச்சிங்களா? உள்ளே கொடுக்குற சாப்பாடு கூட ஃப்ரீ தாங்க. என்னது சாப்பாடு கொடுப்பாங்களா? பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு எல்லாமே கொடுப்பாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே சர்டன் ரூல்ஸ் இருக்குது. நம்ம அப்ளை பண்ணி எலிஜிபிளாக இருந்தால் கொடுப்பாங்க. மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்.